ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் முருகா உங்கள் ஆசீர்வாதத்தில் ஆரம்பிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சிம்பிளான குழம்பு தான், ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி அடித்து வச்சுருக்கேன். முருங்காயும் தக்காளி போட்டு தான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, போதுமானது. சரிங்களா, கொஞ்சம் கடுப்பு கையில் வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வெடிக்குது, அது கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா ஜீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜீரகம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. அப்படியே எண்ணெயில் பொரியுது. பொரியிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா தனியா, அதாவது மல்லித்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நானே அரைச்சிது. அப்புறம் இது கடையில் வாங்கினது. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்போ தேவைக்கான உப்பு. இதுதான் ஈஸியாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயத்தை குழம்புல சேர்த்துக்கிங்க. அப்படியே மருத்துவ குணம் கொண்டது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கிக்கலாம். சரிங்களா, இதனால் எண்ணெயிலே வதங்கிட்டு வதங்கிட்டா இப்போ வந்து மிக்சியில் வந்து நான் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்து போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி விட்டுக்கலாம், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு முருங்கை வேகணும் இல்லைமா, அதனால் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்ச முருங்காய் சேர்த்துக்கலாங்களா. முருங்காய் இன்றைக்கி ஜாஸ்தியாக தான் இருக்குது. 4 கட்டு வாங்கிட்டு வந்தேன், 2 கட்டு எடுத்துட்டேன். முருங்காய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த முருங்காயும் தக்காளியும் போட்டு செய்கிற குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையுமே இதில் இந்த குழம்புல போட்டுக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நமக்கு முருங்காய் நல்லா வேகணும் அல்லவா, அதனால். ஆனால் ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த குழம்பெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம கெட்டு போக சீக்கிரம். அதுக்காக வேண்டி இந்த குழம்பு வந்து அடிக்கடி செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே இதில் கலந்தாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா அது வெந்துகிட்டு இருக்குது. இதில் மஞ்சத்தூள் சேர்த்தலை. எல்லா குழம்புலும் மஞ்சத்தூள் சேர்த்த வேண்டாம், சரிங்களா. இது கடைசியான முறைப்படுத்து இது என்ன எப்படிங்கிறது தெரியும், குழம்பு டேஸ்ட்டே தெரியும். இது நல்லா வேகட்டும். முருங்கையெல்லாம் பாருங்கள், முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஏன்னா அதில் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் சிகப்பாக இருக்கும். நமக்கு அது வேண்டாம், நேச்சரில் தான் வேணும், உடம்புக்கு நல்லதாக போகணும். அதனால் நார்மல் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி தான் போட்டேன். கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. இப்போ நல்லா இது வேகட்டும், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள் முருங்கைக்காய். ஏன்னா வந்து நம்ம மஞ்சள் போடல, மஞ்சள் வேண்டாம், ஒரு நாளைக்கு மஞ்சள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். அப்புறம் பாருங்கள், டெய்லி நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம், பூ வச்சுருவாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சலன்னு முருங்காய் நல்லா வாசனையே ஜம்முன்னு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுருங்க, நான் அப்படியே மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பொடி தூவிடுங்க, மறந்துடாதீங்க. நான் அப்பா போடலை, நான் இப்போ போட்டுட்டேன். கண்டிப்பாக சாம்பார் பொடி இதில் போடணும், சரிங்களா. போட்டு ஒரு கலக்கிவிட்டேன். பாருங்கள், கண்டிப்பாக சாம்பார் பொடி போடணும். நான் அப்போ போடல, இப்போ போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக சாம்பார் பொடி போடணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு. எப்போவுமே தாளிக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது, தாளிச்சு முறுப்போட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மல்லி இலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை நல்லா அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அப்படியே பாருங்கள். ரெடி ஆயிடுச்சுங்களா குழம்பு சூப்பராக. இதை பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக ஒரு சுடுது என்ன மஞ்சத்தூள் போடல, நேச்சுரல் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தக்காளி முருங்கைக்காய் போட்டு சாம்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து சப்பாத்தி தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சிம்பிளாக தான், பேச்சுலர்லாம் செய்ய வேண்டியது, செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா. செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி குழம்பு வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் வைக்கலாம், நான் அப்பளம் வைக்கல, சரி பரவாயில்ல, சரி இப்போதைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். குழம்பு எடுத்து ஊற்றி காமிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பாய்.